எல்லாருக்கும் வணக்கம். லேர்ன் ஏஐ வித் பிரேமா உங்களை இந்த மிஷின் லேர்னிங் மாஸ்டர் கிளாஸ்க்கு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம உலகத்தையே மாத்திட்டு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஐடியாஸ் என்னன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். நம்ம முதல்ல டீப் லேர்னிங்னா என்னங்கிற பேசிக் கேள்வியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்கள் வரைக்கும் ஒரு முழுமையான பயணத்தை மேற்கொள்ள போறோம். முதல்ல இந்த டீப் லேர்னிங்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு நாம பார்க்குற சாட் ஜிபிடில இருந்து செல்ஃப் டிரைவிங் கார்கள் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற இன்ஜின் தான் இது. அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம எதுக்குமே ரூல்ஸ் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அதுவா படங்கள், டெக்ஸ்ட், சவுண்டுன்னு அம்சம் பெரிய டேட்டால இருந்து அதுவே பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சு கத்துக்குது ஆட்டோமேட்டிக்கா. இந்த ஸ்லைட் பாருங்க, இது ஒரு முக்கியமான வித்தியாசத்தை தெளிவா காட்டுது. பழைய மெஷின் லேர்னிங்ல ஒரு போட்டோல கார் இருக்குன்னு சொல்ல அதுக்கு சக்கரம் இருக்கு, கதவு இருக்குன்னு நாம தான் ஃபீச்சர்ஸை சொல்லி கொடுக்கணும். ஆனா டீப் லேர்னிங் ஆயிரக்கணக்கான கார் போட்டோக்களை பார்த்து அதுவே காரோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு கத்துக்குது. இத ஒரு டிஜிட்டல் அசெம்பிளி லைன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல் லேயர் ஒரு போட்டோல இருக்கிற கோடுகளை மட்டும் பார்க்கும். அடுத்த லேயர் அந்த கோடுகளை எல்லாம் சேர்த்து கண், மூக்கு மாதிரியே உருவாக்கும். அதுக்கு அடுத்த லேயர் இது எல்லாம் சேர்த்து இது ஒரு முகம்னு கண்டுபிடிக்கும். இப்படி சிம்பிளான விஷயத்துல இருந்து சிக்கலான விஷயத்த கத்துக்கிறதுக்கு பேரு தான் ரெப்ரசன்டேஷன் லேர்னிங். இப்போ நாம ஏஐயோட மிக அடிப்படையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போறோம். இதுக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன தெரியுமா? நம்ம மனுஷ மூளை தான். பாருங்க, நம்ம மூளையில கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்கு. அது சிக்னல்களை வாங்குது, ப்ராசஸ் பண்ணுது, அப்புறம் இன்னொரு நியூரானுக்கு அனுப்புது. இப்படிதான் நம்ம யோசனைகள், செயல்கள் எல்லாமே உருவாகுது. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாருங்க. நம்ம மூளையில நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ நாம எவ்வளோ அழகா ஒரு மேத்ஸ் ப்ராசஸா மாத்திருக்கோம் பாத்தீங்களா? வர்ற இன்புட்ஸ்க்கு அதோட முக்கியத்துவத்தை வச்சு வெயிட் கொடுக்குறோம், எல்லாத்தையும் ஒன்னா கூட்டுறோம், அப்புறமா ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அதுதான் முடிவு பண்ணும். சரி, இந்த சிக்னல் போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அடுத்த நியூரானுக்கு அனுப்புவோன்னு. சரி, ஒரு சிங்கிள் நியூரானை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த மாதிரி லட்சக்கணக்கான நியூரான்களை ஒன்னா சேர்த்து அடுக்குகளை அமைச்சாதான் ஒரு முகத்தை கண்டுபிடிக்கிற இல்ல ஒரு மொழியை புரிஞ்சிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான நெட்வொர்க் உருவாகுது. டேட்டா இந்த நெட்வொர்க்ல ஒரே திசையில தான் பயணிக்கும். உள்ள வர்ற டேட்டா ஒவ்வொரு லேயரா தாண்டி ஒவ்வொரு லேயர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியா அவுட்புட் லேயர்ல நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஃபார்வர்ட் ப்ராபகேஷன். இப்போதான் அசல் மேஜிக்கே ஆரம்பிக்குது. ஒரு நெட்வொர்க் எப்படி சும்மா ஏதோ ஒரு பதில சொல்றதுல இருந்து சரியா கணிக்கிற அளவுக்கு புத்திசாலியாவது? சிம்பிள், அது தன்னோட தப்புல இருந்து கத்துக்குது. கத்துக்கிறதோட முதல் ஸ்டெப் என்னன்னா, அது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்குன்னு அளவிடுறது தான். அதுக்கு தான் லாஸ் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு எரர் ஸ்கோர் கார்டு மாதிரி. நம்மளோட ஒரே வேலை இந்த ஸ்கோரை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது தான். சரி, இந்த தப்பை எப்படி குறைக்கிறது? அதுக்கு தான் நாம கிரேடியன்ட் டிசென்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டெக்னிக்கை யூஸ் பண்றோம். இந்த இமேஜில் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்குல நிக்கிறீங்க. உங்க வேலை அதோட ஆழமான பகுதிக்கு போறது. என்ன பண்ணுவீங்க? காலில் சரிவு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பார்த்து மெதுவா ஒரு ஸ்டெப் வைப்பீங்க இல்லையா? அதே தான் இதுவும் பண்ணுது. லாஸ் எந்த பக்கம் போனா குறையுமோ அந்த டைரக்ஷன்ல நெட்வொர்க்கை லைட்டா சரி பண்ணுது. இந்த மொத்த லேர்னிங் ப்ராசஸை இயக்குற இன்ஜின் தான் பேக் ப்ராபகேஷன். இது என்ன பண்ணும்னா, கடைசியில வந்த தப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னோக்கி போய், சரி இந்த தப்புக்கு எந்த நியூரான் எவ்வளோ காரணம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணும். அப்போதான் அடுத்த தடவை இன்னும் பெட்டரா கணிக்கும். இந்த லேர்னிங் ப்ராசஸை நம்ம சில விஷயங்களை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். உதாரணத்துக்கு, எபாக்ஸ்னா நம்ம கிட்ட இருக்கிற மொத்த டேட்டாவையும் எத்தனை தடவை படிக்க வைக்கிறோம்னு அர்த்தம். லேர்னிங் ரேட்னா அந்த பள்ளத்தாக்குல நம்ம எவ்வளோ பெரிய அடியா எடுத்து வைக்கிறோம்னு முடிவு பண்றது. ரொம்ப பெருசா வச்சா இலக்க தாண்டி போயிடும், ரொம்ப சின்னதா வச்சா கத்துக்க ரொம்ப நாள் ஆகும். ஸோ கரெக்டான பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நமக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியும். வாங்க, நாம இன்னைக்கு பார்க்குற ஏஐ புரட்சிக்கு காரணமாயிருந்த முக்கியமான ஆர்கிடெக்சர்களை பத்தி பார்க்கலாம். இந்த துறையோட வளர்ச்சி உண்மையிலேயே நம்ப முடியாத வேகத்துல இருந்திருக்கு. 1998ல கையெழுத்தம் அடையாளம் கண்டதுல ஆரம்பிச்சு 2017ல வெளியான டிரான்ஸ்ஃபார்மர், அடேங்கப்பா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற சாட் ஜிபிடி மாதிரி மாடல்களுக்கெல்லாம் அடித்தளம். வெறும் 20 வருஷத்துல நாம எவ்வளவு தூரம் வந்துட்டோம் பாருங்க. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. படங்களை பார்க்கறதுக்கு சிஎன்என்கள் கில்லாடி. அதில் இருக்கிற ஃபில்டர்ஸை வச்சு ஒரு போட்டோல இருக்கிற எல்லா விவரத்தையும் கண்டுபிடிச்சிடும். ஆனா மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்கள் தான் மாஸ்டர்ஸ். செல்ஃப் அட்டென்ஷன் மூலியமா ஒரு வாக்கியத்துல எந்த வார்த்தை முக்கியம்னு அதுக்கு நல்லாவே தெரியும். டீப் லேர்னிங்கோட ப்ளூ பிரிண்ட், அதோட செங்கல், சிமெண்ட், அப்புறம் அதை வச்சு கட்டின பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாத்தையும் நாம இப்போ பார்த்துட்டோம். இப்போ ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி இருக்கு. இதை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க?
இந்த மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை கொடுத்துருக்கோன்னு நாங்க நம்புறோம். இன்னும் ஆழமா கத்துக்கிட்டு உங்களோட சொந்த ஏஐ தீர்வுகளை உருவாக்க லேர்ன் ஏஐ வித் பிரேமாவோட உங்க பயணத்தை தொடருங்க. நன்றி.